பசி எடுக்கும்போது உடனே பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? பசி கண்ட்ரோல் ஆகும் என்று நினச்சி தான் பலரும் பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அது உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை இன்னும் சீக்கிரம் பசி எடுக்க வைக்குதா? இதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் ஃபுட்டை சாப்பிட்டா நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கலாம். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதே மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிஸ்கெட்டை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து கருப்பு உளுந்தை தனியாக வறுத்துக்கலாம். நாங்கள் வந்து களைஞ்சி உணர்த்தின கருப்பு உளுந்தை தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஸோ நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா உளுந்து வாசனை கொடுக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வாசனை வருது, உளுந்து வாசனை. இந்த உளுந்து வந்து நீங்கள் வந்து முழு கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணலாம், இந்த உடைச்ச கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்து இடுப்பு வலிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உளுந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் இன்னும் ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை நம்ம வந்து 1/2 கப் எடுத்துருக்கோம் இல்லையா? அதை வந்து வறுத்துடலாம். இது வந்து லைட்டாக சூடு ஆனால் போதும் பொட்டுக்கடலை. ஏன்னா அதுவே வறுகடலை தானே, அதனால் சூடானால் போதும். அதோடு சேர்த்து நம்ம வந்து இப்போ வேர்க்கடலையும் போட்டுடலாம். நீங்கள் வந்து ரோஸ்டட் வேர்க்கடலை எடுத்திருந்தால் அதுவும் சூடானால் போதும். பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் மட்டும்தான் நல்லாவே வறுக்கணும். நீங்களே ரோஸ்டட் வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூடு பண்ணால் போதும். எள்ளு போட்டுடலாம். எள்ளு வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம் வாசனைக்கு. ஸோ எள்ளையும் வந்து வெடிக்கிறப்ப எடுத்துடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா சூடாக இருக்குது. ஸோ ஆறினோன்னா நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸு தேவையில்லை, ஓரளவு நைஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து கருப்பட்டி, நம்ம இப்போ வந்து எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கு நம்ம வந்து கருப்பட்டி எடுக்கிறோம். ஸோ ஜாகரியை காட்டிலும் கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. ஸோ அதனால் நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக வந்து ஜாகரி எடுத்து அதை வந்து இப்போ நம்ம வந்து பாகு, ஸோ கொஞ்சம் ரெட்டை கம்பிக்கு அளவுக்கு வரைக்கும் வச்சிடணும், பாகு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டை கம்பி ஜஸ்ட்டு வரப்போகுது. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுட்ரு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா, சுக்கு வந்து நல்லா டைஜஷன் கொடுக்கும் உங்களுக்கு. உளுந்து சேர்க்குறோம், நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் இது. ஸோ இப்போ நல்லா பாகு வந்துட்டதுனால இப்போ அந்த பவுடரை போட்டு இதில் கலர வேண்டியதுதான். ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இதை வந்து நம்ம சேர்க்கணும். நெய் ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருங்க. அதில் கொஞ்சம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டே கலருங்க. ஸோ தட் அது வந்து நல்ல இலகலாகவே இருக்கும் அந்த நம்ம போட்ட பாகு. ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சு நம்ம நல்லா கலரிட்டோம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம கொட்டி பிஸ்கெட் மாதிரி நம்ம கட் பண்ணி போடலாம். ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் பட்டர் பேப்பர் மேலே. ஸோ ஓரளவு ஆறுனோடனே நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்டு. இந்த பிஸ்கெட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஓடிஜியில் 180 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டா முறுமுறுப்பான ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெடி. இந்த ஓடிஜியில் பிஸ்கெட்ஸு கேக்ஸு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒண்டர் ஷெஃப் ஓடிஜியை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் ப்ராடக்டை டேக் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பிஸ்கெட்டுக்கு பதிலாக அருமையான உளுந்தில் ஹெல்த்தியான பிஸ்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பசங்களுக்கு டெய்லி கூட கொடுக்கலாம், நீங்கள் பயமே இல்லை. ஏன்னா கருப்பட்டி தான் சேர்த்துருக்கிறதுனால பயப்படாமல் அவங்களும் சாப்பிட முடியும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதே மாதிரி யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஹைப் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு இந்த ரெசிபீஸ்லாம் போய் சேரும். அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஃபாலோ அஸ்.